ரிஷபம் ராசி, எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்காமல் நிதானமாக ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறதுல திறமசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. சில சமயத்தில் பிடிவாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு பழைய பழக்க வழக்கத்தையுமே எந்த ஒரு சூழலையுமே யாருக்காகவுமே மாற்றிக்க மாட்டீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் சித்திரை மாதம் புது வருடம் எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு? கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது சில வருடங்களாக நிறைய துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுது? என்ன அம்சங்கள் உங்களுக்கு சிறப்பான உயர்வு தரும்? அதாவது சித்திரை மாதத்தின் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கா, இல்லை பாதகமான விளைவை ஏற்படுத்த போகுதா? எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது காலையை குறியீடாக கொண்டது. ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள். சுக்கிர பகவானோட அருளால் எப்பவுமே நீங்கள் பாருங்கள் சுறுசுறுப்பாக உங்களோட பணியை செய்யக்கூடியவங்களாகவும் அழகாகவும் ஆடை ஆபரண சேர்க்கை கொண்ட ஒரு ராசியாகவும் இருக்கீங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நிலைத்த தன்மையோடு பொறுமை, அதுக்கப்புறம் கடின உழைப்பு, இது ரெண்டுமே சிறப்பான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் அமைதியான சுபாவம், ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவீங்க. நம்பகத்தன்மை, உறுதியான தலைமை பண்பு, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். பெரும்பாலும் சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்கு கலைகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். இந்த ராசிக்காரங்க பாருங்கள், ஏதாவது ஒரு கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே கொண்டிருப்பீங்க. ரசனமிக்க வாழ்க்கை, நிதி மேலாண்மையில் சிறந்து விளங்குறது உங்களுடைய சிறப்பான அம்சங்களாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எடுத்தமோ கவுத்தமோ அப்படின்லாம் செய்ய மாட்டீங்க. பொறுமை ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள். வாக்குறுதியை காப்பாற்றுறதும் சமூக வட்டங்களில் பாறைகள் போல் உறுதியாக நிற்கக்கூடியவங்களும் ஒரு சிவராசிக்காரங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். காலையை குறியீடாக கொண்ட இந்த ராசியில் ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. சுக்கிரனோட அருளால் அழகான சுற்றுப்புறம், உயர்தர ஆடைகள், சிறந்த உணவு, கலைகள் ஆர்வம், இதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் சேமிக்கக்கூடிய பழக்கமுடையவங்களாகவும் காணப்படுவீங்க. ஆடம்பரமாக வாழ்ந்தால் கூட செலவு பண்ணும்போது புத்திசாலித்தனமாக அதை முதலீடு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க. தலைமை பண்பு தானாக தேடி வரும் உங்களோட செயலாளர். சுதந்திரத்தை பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்க நீங்கள். தலைமை பண்பு கொண்டவங்களாகவும் அமைதியை விரும்பக்கூடிய சுபாவம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காமல் நிதானமாக ஆலோசனை செஞ்சு எது சரி எது தப்பு அப்படின்னு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. சில சமயத்தில் இந்த பிடிவாதம் அதிகமாகவே இருக்கும். உங்களோட பழைய பழக்க வழக்கத்தை எந்த சூழலில் இருந்தும் கண்டிப்பாக மாறுவதை நீங்கள் எளிதில் ஏற்றுக்க மாட்டீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை சொல்லலாம், அதுக்கப்புறம் பச்சை சொல்லலாம். இந்த 2 நிறங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள். இந்த 2 நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க, நன்மைகளை பெறலாம். ரிஷபராசிக்காரங்க சுக்கிரன் அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது 2 நெய் தீபம் ஏற்றி ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு செல்வ நிலை, இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் அருளால் நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அன்னையோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும். உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு, நன்மை, இது எல்லாமே கிடைக்க அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இந்த சித்திரை மாதம் உருவாகியிருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். கடந்த 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு.
இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதல்ல எல்லோருக்குமே நாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறீங்க. உங்கள் தொழில், பணம், உங்கள் உடல் நலம், குடும்பம், காதல், திருமணம் போன்ற முக்கியமான அம்சங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அது மாற்றமா இல்லை முன்னேற்றமா, ஏதாவது சவாலாக இருக்குமா? இதை குறித்து விரிவாக இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 8:42 மணிக்கு சதயம் நட்சத்திரத்தில் இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. ரிஷபத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் சித்திரை 1ஆம் நாளாக இருக்குது. அதுவும் விசுவாவசு ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தா பரபவ ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆண்டோட கிரக பயிற்சிகள் 12 ராசிகளுக்குமே அதோட கிரக நிலைகளின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம 12 ராசிக்கான பலனையுமே நம்மளோட சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த பதிவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக பிறந்திருக்கு. கடந்த காலத்தில் நிறைய துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் நிறைந்த காலகட்டமாக இந்த வருடம், அதுவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா கடந்த கால துன்பங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். பிறந்திருக்கும் புது வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைய போகுது. நல்ல ஒரு பொன்பொருள் சேர்க்கை கூட ஏற்படும். ரொம்ப நாளாக ஒரு இடத்த பார்த்துட்டு வாங்கணும், இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற இடத்த விற்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், அந்த செயல் சரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காது. விற்கிறதுல தடை தாமதம், வாங்கிறதுல தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். என்ன செஞ்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் நிலம் வாங்குறது, விற்கிறது, வீடு வாங்குறது, விற்கிறது பண்ணியிருக்கவே முடியாது. நிறைய பின்னடைவு தான் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது பாருங்கள், இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிலம், வீடு வாங்கிறது, விற்கிறது சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தும். திருமணம், சுபகாரியம் விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளால் திருமண தடை உண்டாகியிருக்கும். இப்போது நீங்கள் திருமணத்தை உங்கள் குடும்பத்தில் நின்று போன திருமணம் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய யோகம் எல்லாமே இப்போ உண்டாகியிருக்கு. அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான உயர்வை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரிஷப ராசிக்கு பாருங்கள், உங்கள் தாய் தந்தைக்கு 60வது திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு வரும். இந்த மாதிரி அமைப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சரியாக பயன்படுத்தி உடனடியாக நல்ல விஷயத்தை செஞ்சுடுங்க. இது இன்னுமே வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் செய்வதால் நன்மை, நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தை விட இப்போ இருக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்பவுமே சூப்பராக சிறப்பாக இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. ஏதாவது வேண்டுதல், பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது நடக்கும். தொட்டது தொடங்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த குலதெய்வ வழிபாடை மட்டும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட உங்கள் வீட்லேயே உங்கள் பூஜை அறையில் தீபமேற்றி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. விரைவில் நல்ல விஷயம் ஒவ்வொன்றா உங்களோட குடும்பத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். திருமண தடை நீங்கி திருமண உறவில் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. அதே போல் அம்மா அப்பாவுக்கு வீடு, இந்த வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமும் உண்டாகுது. பெற்றவங்களோட மனதை குளிர வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீட்டிலுமே நல்ல ஒரு முதன்மையான மேலாண்மையை கொண்டு வருவீங்க. முதலீடு செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் உண்டாகுது. ரொம்ப நாளாக சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். சொந்த தொழில் தொடங்குவதற்கு சிறப்பான அம்சங்கள் அப்படி நல்ல ஒரு உயர்வான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேலாண்மையை கொண்டு வர முடியும். பெரிய தொழிலதிபராவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது.
அரசியலில் இருக்கிறவங்களுக்குமே பதவிகளில் மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளை நீங்கள் சரிவர செஞ்சாலே கண்டிப்பாக நன்மை, நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே வரும். அதே போல் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த ஒரு காலகட்டம் ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் கழுத்து தொடர்பான உடற்பயிற்சிகளை செய்து வாருங்கள். உடல் மேலாண்மையை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கலாம். திருமண யோகம் இப்போ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் திருமணத்தை தள்ளி போடாமல் அதற்கான அமைப்புகள் உண்டாகும்போது அதை அமைச்சிக்கிறது நல்லது. தேவையில்லாத காரணத்தை சொல்லி திருமணத்தை தள்ளி போடுவதை தவிர்க்க பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் உங்களுக்கான வேலை சிறப்பான ஒரு உயர்வு தரக்கூடியதாக இருக்கும். வேலையே இல்லாமல் தத்தளிச்சவங்களுக்கு கூட இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பாருங்கள். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி மாறுதல் செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதை விட நல்ல வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு மாறிக்கோங்க. பணியில் உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களோட பொறுப்பு உணர்ந்து பாராட்டுவாங்க. உங்ககிட்ட நிறைய புது பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் புது தெளிவு பிறக்கும். சக ஊழியர்களோட நட்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நண்பர்களின் பாராட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கூட அமையும். அலுவலக பயிற்சிகளில் தேர்ச்சி அடைவீங்க. பூர்வீக சொத்து விரைவில் கை வந்து சேரும். தடைப்பட்டு போன சொத்து சேர்க்கை விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதில் வருமானம் வந்தது. இப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு சில தான தர்மங்களை செய்யுங்க. கண்டிப்பாக அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தான தர்மங்கள் செய்வதால் உங்களுக்கு நன்மை தான் வந்து சேரும். உங்கள் பிள்ளைங்களால சந்தோஷம் இருக்கும். உங்களோட சொல்படி பிள்ளைங்க கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்கும். இந்த வருடம் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு உங்களோட வீட்டில் அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடப்பதற்கான அமைப்பு உருவாகியிருக்கு. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கழிவு பாதை, முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரிஷபராசியில் இருக்கிறவங்க ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செய்து வருவதால் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும். ரங்கநாதனின் பரிபூர்ண அருளாலும் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி வரக்கூடிய ஒரு காலகட்டம். மேச ராசியில் உச்சம் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு உண்டாகுது. பரபவ வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரையில் 12 ராசிக்குமே இந்த கிரக சூழலால் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடுது. இந்த சித்திரை மாதத்தில் இந்த ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நாம் இன்னுமே தெளிவாக பார்க்கலாம். சித்திரை மாதம் 2026 பரபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் சூரியன் மேச ராசியில் பயிற்சியாகி உச்சமடையக்கூடிய மாதம் இது. இந்த மாதம் வேலை, தொழில் தொடர்பாக சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். திட்டங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குது. 12 ராசிகளுக்குமே குடும்பம், வேலை, தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்குது. தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்குதுங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு. இன்றைக்கி உங்கள் மனதளவில் உள்ள அந்த மாற்றத்தை உணரப் போகிறீங்க. வேலை, தொழிலில் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு இப்போது உதவியாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் தான தர்மங்கள், தொண்டு பணிகள் ஈடுபடுங்க. இதனால் நன்மையை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், கடந்த காலத்தில் இருந்த சண்டை, சச்சரவு, குழப்பமான சூழல் இது எல்லாமே கடந்து வந்தவங்களாக இருப்பீங்க. அது எல்லாமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கி உங்களோட வாழ்க்கையில் அமைதி மற்றும் தெளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த மாதம் உணரப் போகிறீங்க. இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சித்திரை 5 வரைக்கும் மேசராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் ராசியில் ஆட்சி பலம் பெற போகிறாரு. இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிச்சு வந்த நிலை இப்போ மாறும். நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பிறக்கும். உங்களோட எண்ணம் ஒவ்வொன்றா பழிக்க போகும் பாருங்கள். நினச்ச விஷயத்தெல்லாம் சிறப்பாக செஞ்சு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் பிறந்திருக்கு.
புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிய எண்ணம் மற்றும் திட்டங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு நன்மைகளை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரிஷபராசிக்கு பாருங்கள், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தொண்டு நிறுவனத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலரெல்லாம் சங்கங்களில் இணைந்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். வேறு மொழி பேசுகிறாங்கல்ல, அவங்க கூட நீங்கள் அந்நிய தேசத்தில் குடி போகக்கூடிய நிலை கூட வரலாம். உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த புது வருடம் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கெட்ட சம்பவங்கள் எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் அமோகமான வெற்றி வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் நடந்த கெட்ட சம்பவங்களோட தாக்கம் இப்போ குறைஞ்சி காணப்படும். தடைபட்டு போன எல்லா சுப பலனுமே தானாக உங்களை தேடி வரும். உங்களோட புகழ், உங்கள் அந்தஸ்து, இது ரெண்டுமே உயரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. உங்களோட புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக நேரம் நீங்கள் உழைக்கணும். அந்த அளவுக்கு உழைச்சிங்கன்னா நன்மையை கண்டிப்பாக பெறலாம். பொருளாதார நிலையிலுமே சாதகமான நிலை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. எல்லா வித ஏற்றத்தாழ்வையுமே சமாளிக்கக்கூடிய மன தைரியம் உங்களுக்கு இப்போது பிறக்குது. கடந்த சில நாட்களாக நிறைய இன்னல்களை அனுபவிச்சிருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கடந்த காலத்தில் அனுபவித்த இன்னல்களுக்கு எல்லாமே இந்த மாதம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாதுங்க. ஏன்னா பிரச்சனைகள் விடுபடுவீங்க. இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே என்னால் பார்த்துக்க முடியும், பிரச்சனைக்கான தீர்வு பெற முடியும் அப்படின்னு தைரியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகியிருக்கு. உங்கள் தாயோட அன்பு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கவும் இருக்கும். உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக அமையுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு தெரியாமலே அதை நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக அமையும். சொந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு அந்த கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வரும் பாருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. சொந்த வீடு, வாகனம் கனவு உங்களுக்கு இப்போ நிறைவேறும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் எல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும். வாடகை வீட்டு தொல்லை நீங்கும். இது வரைக்கும் விற்க முடியாமல் கிடந்த அசையா சொத்தை விற்று நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்து கூட விற்று உங்களுக்கான பாகம் பாருங்கள் சரியாக சேரும். பூர்வீகம் சொத்து தொடர்பாக பங்காளிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சட்ட ரீதியாக கரெக்டாக கிடைக்குங்க. நீங்களாக போய் கேட்க தேவையில்லை, தானாக சேரும் பாருங்கள். ஏன்னா வம்பு வழக்கு, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இதெல்லாமே தீர்ப்புகள் ஆகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க, கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. தாய் தந்தை வழி உறவுகள் கிட்ட அறியாமல் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் இணையக்கூடிய அமைப்பும் இருக்குது. பகைமையை மறந்து உறவுகள் ஆறுதலாக இருக்கும். அண்டை அயலார்கள் கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சுரமும் நீங்கும். திருமண முயற்சி பழிக்கும், நல்ல வரன் கிடைக்கும். எந்த தடையும் இல்லாமல் பெரியவங்களோட நல்லாசியோடு திருமணம் நடைபெறக்கூடிய நாள் விரைவில் வரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. பயண அலைச்சல்கள் சின்னதாக உடல் உபாதையை கொடுக்கும். அது பெருசாக பயப்பட தேவையில்லை. முன்னோர்களோட பரம்பரை வியாதியான இந்த சுகர், ப்ரெஷர் போன்றவற்றுக்கு மாற்று மருத்துவம் நல்ல ஒரு பலனை கை கொடுக்கும் காலகட்டம் இது. அதே போல் கடந்த காலத்தில் இருந்த உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கை கால் மூட்டு வலியால் சிரமப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு உருவாகுது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். இது சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். தனஸ்தான குருவால் பண வசதி சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட கை சேரும். போன வருஷத்தை விட இந்த மாதம், இந்த வருடம் சூப்பரான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உபரி வருமானம் வரும். உங்களோட வாழ்க்கை நிலையில் நல்ல ஒரு உயர்வு பிறக்கும். அரசின் மானியம் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விலை போகாது அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்ச பொருள் கூட இப்போ நல்ல ஒரு விலைக்கு விற்று வருமானத்தை ஏற்படுத்தும். கடன் வட்டி தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி மற்றும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலுக்காக வாங்கிய கடனை சின்னதாக அடைக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக கடனிலிருந்து மீண்டு வர முடியும்.
அத்தகைய ஒரு சூழல் இருக்குது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக பெறலாம். எல்லா காரியத்திலும் துணிஞ்சு இறங்குங்க. வெற்றி பாதை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க.